அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசாமிகள் பேசுகிறேன். இந்த காணொளியில மீனம் ராசியாக பிறந்திருக்கீங்க அல்லது மீன லக்னத்தில் பிறந்திருக்கீங்கன்னா தீராத காதலும் மோகமும் என்ற தலைப்புல மீனம் ராசியுடைய திருமண வாழ்க்கை, காதல் வாழ்க்கை, தாம்பத்திய வாழ்க்கை மற்றும் எந்த ராசிக்காரர்களோடு திருமண பந்தம் அல்லது காதல் உறவு ஏற்படும், அது மகிழ்ச்சியை கொடுக்குமா என்பதை பற்றி பொது பலனாக இந்த பதிவுல பார்க்கலாம். இப்ப மீனம் என்பது காலபுருஷ தத்துவத்தின் 12ஆம் பாவகம், மோட்ச வீடு. இந்த வீட்டின் அதிபதி குரு பகவான். இந்த மீன ராசியில பிறந்தவங்க பாத்தீங்கன்னாக்க மென்மையானவர்கள், கண்ணியமானவர்கள், கலைகளில் ஆர்வம் உடையவர்கள், கற்பனைத்திறன் அதிகமாக இருக்கும். அதே போல தன்னுடைய துணைக்கு விசுவாசமாக இருக்கக்கூடியவர்களாகவும் மீனம் ராசியில பிறந்தவங்களாக இருந்தாலும் சரி, மீன லக்னத்தில் பிறந்தவங்களா இருந்தாலும் சரி இருப்பாங்க. இவங்களுக்கு திருமணம் என்பது தாமதமாக ஆகிறது. மேக்சிமம் பார்த்தீங்கன்னாக்க ஒரு 30 வயசுக்கு மேலதான் ஆண்களாக இருந்தாக ஆகுது. அதே பெண்களாக இருந்தா கூட ஒரு 25-27க்கு மேலதான் வரன் கூடி வரக்கூடிய சூழ்நிலை இருக்கும். சீக்கிரம் திருமணம் ஆயிடுது அப்படின்னா அது காதல் திருமணமாகவும் ஆகும். அதுல சில பிரச்சனைகள் ஏற்பட்டு சில பேர் பிரிந்து இருக்கக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படுது. அந்த வகையில இவர்களுக்கு ஒரு தீராத காதலும் தீராத மோகமும் இருந்துகிட்டே தான் இருக்கு. வாழ்நாள் முழுக்கவே சொல்றேன். இவங்களுமே அன்பை தேடி பாசத்தை தேடி போகக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. எப்படி கன்னிராசிக்காரங்களோ அதே போலதான் மீனராசியும். மீனராசியும் ஒரு உபயராசி. தன்னுடைய துணை கிட்ட அதிகமான நெருக்கத்தையும் அன்பையும் எதிர்பார்ப்பாங்க. ஆனா ஆப்போசிட் அந்த துணை கிட்ட இருந்து பெருசா அன்பு கிடைக்கிறது இல்லை, அல்லது ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ்ல அன்பு கிடைச்சு அதுக்கப்புறம் கட்டாகக்கூடிய சூழ்நிலையும் இவங்களுக்கு இருக்கும். அதனால பாத்தீங்கன்னாக்க தனித்து இருக்கக்கூடிய சூழ்நிலையும் இவர்களுடைய வாழ்க்கையில மிக அதிகமாக ஏற்படுது. இப்போ மீனராசிக்கு 12ஆம் பாவகம் என்பது கும்பம், கும்பத்தின் அதிபதி சனி. அப்போ இவர்களுக்கு மிதமான காமம், மிதமான காதல் என்பதுதான் இவர்களுக்கு. அதாவது இவங்களே ஆசைப்பட்டு விருப்பப்பட்டு போனா கூட பெரிதாக இவங்களுக்கு அந்த மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் அமைவதில்லை. திருமண வாழ்க்கையில கூட பாத்தீங்கன்னாக்க தொழில் காரணமாவது பாத்தீங்கன்னாக்க பிரிஞ்சிருப்பாங்க. அதுவும் ரீசன்ட் டைம்ல கடந்த 5 ஆண்டு காலமாக இந்த ராகு, ஜென்ம ராகு, 2ஆம் இடத்துல ராகு, 8ல கேது, அதே போல இப்போ ஏழரை சனியில ஜென்ம சனி நடக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது பாத்தீங்கன்னாக்க மீனராசிக்கு திருமண உறவில் நிறைய சிக்கல்கள், பிரச்சனைகள், வாழ்க்கை துணைவரை விட்டு பிரிந்திருக்கக்கூடிய சூழ்நிலைகள், பொருத்தம் இல்லாதவர்களுக்கு டிவோர்ஸ் வரலும் கூட போயிட்டு டிவோர்ஸ் ஆகி தனித்து இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும். பொருத்தம் சரியா இருக்கிறவங்களுக்கு கூட தசாபுக்தி சரியாக நடக்கவில்லை, இந்த நேரத்துல நல்ல தசாபுக்தி நடக்கலனாக அவர்களுமே ஒரே வீட்டுல இருந்தா கூட பிரிந்திருப்பாங்க, அல்லது தொழில் காரணமாக பிரிந்து இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் இந்த காலகட்டத்தில் இருந்துட்டு இருக்கு. இப்போ பொதுவாக பாத்தீங்கன்னாக்க மீனராசியோட காதல் வாழ்க்கை எடுத்துக்கிட்டாக்க ஜென்ரலா இவர்களுக்கு காதல் வருமா? வரும். ஏன்னா 5ஆம் அதிபதியாக வரக்கூடியவர் சந்திரன் தான். அதனால பார்க்கறதுக்கு நல்ல தோற்ற பொலிவோடு இருப்பாங்க, காதலிக்கக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க. இவர்களுக்கு எதிர்பாலுடைய நட்பு, காதல் போன்றவை எல்லாம் வரும். இந்த காதல் சக்சஸ் ஆகுமா அப்படின்னாக்க அவர்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தின் அமைப்பை பொறுத்து, குறிப்பா உங்களுக்கு மீன லக்னமாக இருக்குன்னாக்க லக்னத்துக்கு 5ஆம் இடத்துல ஒரு சுப கிரகம் இருக்கு, குரு உச்சமா இருக்கிறாரு, சந்திரனே அங்க ஆட்சி பெற்று இருக்கு, மீன லக்னத்துக்கு சொல்றேன். அல்லது 5ஆம் பாவகத்துல சுக்கிரன் இருக்கு, புதன் இருக்கு, போன்ற கிரகங்கள் இருக்குன்னாக ஈவன் அங்க ராகு இருந்தா கூட உங்களுக்கு காதல் சக்சஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த 7ஆம் அதிபதியாக வரக்கூடிய புதன் பகவான் 5ஆம் இடத்துல இருக்கு அப்படின்னாக்க காதல் சக்சஸ் ஆகும். அதே போல 7ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்தாலும் காதல் திருமணம் ஏற்படும், சீக்கிரமாவே மேரேஜ் ஆயிடும். ஆனா அந்த திருமண வாழ்க்கையில சில பிரச்சனைகளையும் ஏற்படுது என்பதை தான் நாம இங்க சொல்ல வரேன். அதாவது குறிப்பா சீக்கிர திருமணம் என்றாலும் அது இவர்களுடைய வாழ்க்கையில சில பிரச்சனைகளை உருவாக்குது பிற்பகுதியில. அதாவது இவர்களை பொறுத்தவரையிலும் பாத்தீங்கன்னாக்க அன்பை தேடியே வாழ்க்கையில நிறைய டிராவல் பண்ற மாதிரிதான் இருக்கும் லைஃப். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு ஊர்ல போய் வேலை பார்ப்பாங்க, வெளியூர்ல. இந்த மீனம் ராசியை பொறுத்தவரையிலும் காதல் யாருடன் ஏற்படும் அப்படின்ற விஷயம் பார்க்கும்போது ஜென்ரலா இது ராசிக்குன்னு எடுத்துக்கிட்டாக்க இவங்களை சுத்தி ரிஷப ராசி, கன்னி ராசி, மகர ராசி இருக்காங்க அப்படின்னாக்க இது 3 நிலம் ராசி. நிலம் ராசியோட இந்த மீனம் என்பது நீர் ராசின்றதுனால ஒரு ஈர்ப்பு இருக்கும். இவர்களை சுற்றி இந்த ராசிக்காரங்க இருக்காங்கன்னாக்க
அவர்கள் மூலம் காதலோ அல்லது நட்போ அல்லது திருமண பந்தமோ ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதாவது கன்னிராசியோட காதல் மீனராசிக்கு ஏற்பட்டாக காதல் ஆரம்பத்துல நல்லாவே இருக்கும், மகிழ்ச்சியாகவே கொடுக்கும். ஒன் ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னாக்க அது கசக்கவும் செய்யும். அல்லது திருமணமே ஆயிடுதுன்னா கூட கன்னிராசியோட மீனராசிக்காரங்களுக்கு கல்யாணம் ஆயிடுதுன்னா கூட திருமண வாழ்க்கைக்கு பிறகு பாத்தீங்கன்னாக்க ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், காதல் கசக்கக்கூடியதாகவே இருக்கு. ஏன்னா சமசப்தம ராசி என்றதுனால ஈகோ கிளாஷ் தான் முக்கியமா நிறைய வரும். நான் பெரியவன் நீ பெரியவன்ற ஒரு அந்த ஈகோ நிறையவே இவங்களுடைய வாழ்க்கையில ரோல் பிளே பண்றதுனால சில நேரங்களில் இவங்க பிரிந்து விடக்கூடிய சூழ்நிலையோ அல்லது பிரிந்து இருக்கக்கூடிய சூழ்நிலையோ இருக்கும். அதே ரிஷபத்தோடு காதல் வருதுனாலையும் ஒரு கான்ட்ரவர்சியல். ரிஷபத்தோட அதிபதி சுக்கிரன், மீனத்தோட அதிபதி குரு பகவான், ராசி அதிபதி பொருத்தம் வர்றதுல. ஆனாலும் ரிஷபத்தோட காதல் இவங்களுக்கு வரும். தத்துவத்தின் அடிப்படையில பொருத்தம் இருக்கிறதுனால காதல் வரும். இதற்கு தனிப்பட்ட முறையில ஒரு வீடியோ கூட போட்டிருக்க, ரிஷபம் வெர்சஸ் மீனம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. பொதுவாகவே பாத்தீங்கன்னா ஒரு மேட்சிங் வரும். கட்ட பொருத்தத்துல தாரதோஷம் கலஸ்திர தோஷம் இல்லைனாக சப்போஸ் காதலிக்கிறீங்கன்னா கூட இதை கன்சிடர் பண்ணி சேர்த்தலாம். ஆனா கட்ட பொருத்தம் பார்க்காம நீங்க மேரேஜ் பண்றீங்கன்னா அது கொஞ்சம் ரிஸ்க் இருக்குன்னு அர்த்தம். அதே போலதான் மகரம் ராசி. மகரம் ராசியோட திருமண பந்தம்லாம் ஏற்படும், காதல் ஏற்படும். ஆனா ராசி அதிபதி பொருத்தம் வராதனால தத்துவத்தின் அடிப்படையில பொருத்தம் இருக்கும் மீனம் மகரம். ஆனாலும் ராசி அதிபதி வெவ்வேறு. சனி குரு ஜஸ்ட் ஆப்போசிட்டா இருப்பாங்க. மீன ராசிக்காரங்க மகர ராசிக்காரங்க அவ்வளவு சீக்கிரம் ஏத்துக்க மாட்டாங்க. மகர ராசிக்கும் பாத்தீங்கன்னா கோபம், டென்ஷன், பிடிவாதங்கள்லாம் இருக்கும். மீன ராசிக்காரங்களும் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்களாகவே இருப்பாங்க. அப்போ ஒரு கான்ட்ரவர்சியல் இருக்கும். அப்போ இந்த 3 ராசியோட ஒரு ஈர்ப்பு இருந்தாலும் இவர்கள் மூலம் பாத்தீங்கன்னாக்க மீனராசியுடைய கர்மா கழியும். அப்போ இவங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவராகட்டும் அல்லது காதலாகட்டும், காதலனாகட்டும் அல்லது நட்பாகட்டும், இந்த ராசிக்காரர்கள் தான் நிறைய வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போலதான் இவர்களுக்கு நீர் ராசியாக இருக்கக்கூடிய கடகம் ராசி, விருச்சகம் ராசி, ஈவன் மீன ராசியிலேயே இருக்கக்கூடிய நண்பர்கள் அல்லது அவர்கள் மூலம் தான் இவர்களுக்கு திருமண பந்தம் அமையிறது, காதல் ஏற்படுறதும் ஏற்படும். இப்ப சப்போஸ் மீன ராசிக்காரங்க கடக ராசியில ஒருத்தரை காதலிக்கிறாங்கன்னா அந்த காதல் இணைவு நல்லாவே இருக்கும், நிறைய மகிழ்ச்சியை கொடுக்கும். ஜாதக பொருத்தம் இருந்து அந்த இணைவு ஏற்பட்டாக நிச்சயமாக மேரேஜ் லைஃப்ல கூட நல்லா தான் இருப்பாங்க. அதே போல மீன ராசியோட விருச்சக ராசிக்காரங்க சேர்றாங்கன்னாக்க ஒரு இணைவு என்பது பாத்தீங்கன்னாக்க ஒரு ராசி அதிபதி பொருத்தம் வருது, தத்துவத்தின் அடிப்படையிலும் பொருத்தம் இருக்கிறதுனால இந்த இணைவு ஓகே பெட்டராகவே இருக்கும். இதுக்கு கட்ட பொருத்தமும் நாம் பார்த்துட்டாக சரியா இருக்கு, தோஷங்கள்லாம் இல்லை, நல்ல தசா புக்தி அடுத்த ஒரு 10 வருஷத்துக்கு இருக்குன்னாக மேரேஜ் பண்ணி வச்சா நல்லாவே இருப்பாங்க. நாம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னாக்க எந்த ராசியா இருந்தாலும் அது மீனம் கடகமா இருந்தாலும் சரி, மீனம் ரிஷபமா இருந்தாலும் சரி, யாருடன் காதல் வந்தாலும் சரி, அல்லது வரன் பாக்குறீங்க பொருத்தம் பாக்குறீங்கன்னாக வெறும் நட்சத்திர பொருத்தம் மட்டும் பார்க்காம கட்ட பொருத்தத்தை பார்த்து தோஷங்கள் மற்றும் ஒழுக்கஸ்தானம் இவையெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் கல்யாணம் பண்றதுதான் அந்த திருமண வாழ்க்கை பெட்டரா இருக்கும் அப்படின்ற விஷயம் தான் முக்கியமா நான் சொல்ல வரேன். சரி, இவங்க எதை தான் தவிர்க்கலாம், எந்த ராசியோடு சேராம இருக்கிறது நல்லதுன்னாக துலாம் ராசியோடு இவங்க சேராம இருக்கிறது நல்லது. அதே போல மிதுனம் ராசியோடு சேராம இருக்கிறது நல்லது. தனுசு ராசியோடு சேராம இருக்கிறது நல்லது. மிதுன ராசிக்காரங்களுக்கும் ஒரு ஆக்சிலேஷன் இருக்கும், உணர்ச்சி வசப்படக்கூடியவங்களா இருப்பாங்க. மீனராசியோடு சேரும் போது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நிறையவே வரும். அதே போலதான் துலாம் ராசியோடு சேரும் போது சஸ்டகம் மீனராசி அப்ப பிரிந்து விடக்கூடிய சூழ்நிலை, ஆப்போசிட் மென்டாலிட்டி, கான்ட்ரவர்ஷியல் நிறையவே இருக்கும், கிளாஷ் ஆயிட்டே இருக்கும். அப்போ அதுவுமே வாழ்க்கையில கட்ட பொருத்தம் சரியில்லை, ஜாதக பொருத்தம் சரியில்லை, பார்க்கல, அதுல தோஷங்கள் இருக்குன்னா டிவோர்ஸ் வரலும் போறதுக்கான வாய்ப்புகள்லாம் துலாம் ராசியோட சேரும் போது ஏற்படுது. தனுசு ராசி ஒரு உபய ராசின்றதுனால தனுசு ராசியோட மீனராசி இணைந்தாலும் சில பிரச்சனைகள் இருக்கு, ஒரு தற்காலிக பிரிவாது ஏற்படும். ஏற்கனவே தனுசு ராசி கூட அந்த பலனை சொல்லியிருக்கிறார். சோ தனுசு ராசி மீனராசி இணையும் போது ஒரு ஈகோ கிளாஷ் இருக்கும். அதே போல ஒரு தற்காலிக பிரிவு ஏற்படக்கூடிய வாய்ப்பு மிக அதிகம். அந்த மேஷ ராசியை மீன ராசியோட சேர்த்தலாமான்னா இது ஜாதக பொருத்தம் இருக்கும் பட்சத்துல சேர்த்தலாம். ராசி அதிபதி பொருத்தம் வருது, ஆனா தத்துவத்தின் அடிப்படையில டிஃப்ரெண்டா இருக்கு பொருத்தம் வர்றதுல. அந்த வகையில ஜாதகத்துல தோஷங்கள் இல்ல, ஒரு நல்ல ஜாதகம் சுத்த ஜாதகம்னா கன்சிடர் பண்ணலாம். ராசிக்கு சிம்ம ராசியோட திருமண பந்தம் ஏற்படுதுனாலையும் ஒரு ஆப்போசிட் மென்டாலிட்டியில தான் வாழ்ற மாதிரி இருக்கும். இன்கேஸ் மீனராசி சிம்ம ராசி கல்யாணம் பண்ணிடுறாங்கன்னு வச்சுங்களா, சிம்ம ராசிக்கு எந்த கலசர தோஷம் தார தோஷம் இல்லை, ஆனா அவங்க லைஃப் கொஞ்சம் நல்லா இருக்குமா? கண்டிப்பா நல்லா இருக்கும்.
சஷ்டகமா இருந்தாலையும் ஜாதகத்துல தோஷங்கள் இல்லாம இருந்து கல்யாணம் பண்ணா சிம்மராசியே கல்யாணம் பண்ணினா கூட பிரச்சனை பெருசா இருக்காது. சப்போஸ் நீங்க வந்து விருச்சிகத்தை கல்யாணம் பண்றீங்க, மீன ராசிக்காரங்க விருச்சிகத்தை கல்யாணம் பண்றாங்க, ராசி பொருத்தம் இருக்கு, தத்துவத்தின் அடிப்படையிலும் பொருத்தம் இருக்கு, ஆனா ஜாதகத்துல தோஷங்கள் இருக்கு, கலஸ்திர தோஷம் இருக்கு அப்படின்னாக இந்த வாழ்க்கை நல்லா இருக்குமானா பிரச்சனையோட இருந்து பிரிந்து விடக்கூடிய சூழ்நிலை கூட ஏற்படும். அதுதான் நான் சொல்ல வருது, எந்த ராசியா இருந்தாலும் கட்ட பொருத்தம் தான் அதை டிட்டர்மைன் பண்ற முக்கியமான விஷயமே மேரேஜ் மேட்சிங்கை பொறுத்த வரலும். அதுக்குதான் இந்த பதிவே முக்கியமா. பொதுவாகவே இவருடைய தாம்பத்திய வாழ்க்கை என்பது பாத்தீங்கன்னாக்க இவர்களுக்கு பெரிதாக கிடைப்பதில்லை அல்லது கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் அமைவதில்லை. அதாவது வாழ்க்கை துணைவருக்கு துரோகம் பண்ணக்கூடியவர்கள் கிடையாது. முக்கியமா தங்களுடைய வாழ்க்கை துணைவரோட அர்ப்பணிப்போட தான் இருப்பாங்க. அவங்களை விட்டு விலகணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. எவ்வளவுதான் வாழ்க்கை துணைவர் தவறு செய்தாலும் அவர்களை திருத்தணும், அவர்களோடவே வாழணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள். சப்போஸ் வாழ்க்கை துணைவரோ அல்லது காதலரோ அல்லது காதலியோ மீனராசிக்காரங்க பிரிந்து போயிருக்கிறாங்கன்னாக்க அவர்களை பற்றி தான் நினைச்சிட்டு இருப்பாங்க. பிரிந்து போனவர்கள் மீண்டும் வருவார்களா அப்படின்னு நிறைய யோசிக்கக்கூடியவர்கள் யாருன்னாக்க மீனராசிக்காரர்கள் தான். அதே போல இவங்க அவ்வளவு சீக்கிரம் இவங்க அவர்களை உறவை துண்டித்துக் கொள்ளவும் விரும்ப மாட்டாங்க. அவங்களே பிரிஞ்சு போனா கூட இவங்க தேடி போகக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள். மேலும் வாழ்க்கை துணைவர் என்ன விருப்பப்படுறாங்களோ அதை எந்த விதத்திலையும் செய்ய தயங்க மாட்டார்கள். தாம்பத்திய வாழ்க்கையில வாழ்க்கை துணைவரை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்வார்கள். தான் மகிழ்ச்சியாக இல்லைனா கூட வாழ்க்கை துணைவரை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்வார்கள். அவர்களுக்கு விசுவாசமாகவும் அர்ப்பணிப்போடும் செயல்படக்கூடியவர்கள் தான். முக்கியமாக இவர்களுக்கு வாழ்க்கை துணைவரின் உறவுகள் வகையில தான் சில பிரச்சனைகளே வர்றது. குறிப்பா இவருடைய திருமண வாழ்க்கையை பாதிக்கக்கூடிய அம்சம்னு பார்க்கும்போது வாழ்க்கை துணைவரின் உறவுகளோட சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பிரச்சனை, வாழ்க்கை துணைவரால் பிரச்சனை அப்படின்ற மாதிரி விட உறவுகளால பிரச்சனை வர்றதா அதிகம். அல்லது ஒரு மூன்றாவது நபரால குடும்ப வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள் வரும். அதுவே ஒரு சச்சரவுகளை உண்டாக்கி ஒரு அந்யோன்யம் இல்லாம ஏற்படுத்திடும் மீனராசி நண்பர்களுடைய குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரையிலும். அதனால மேக்சிமம் பாத்தீங்கன்னாக்க தனி கொடுத்தனம் போறது நல்லது, அல்லது உறவுகளோடு அதிகமாக நெருக்கம் வைத்துக் கொள்ளாமல் இருப்பது நல்லது. மூன்றாவது நபரை தன் குடும்பத்தில் அலோ பண்றதை நிறுத்துறது நல்லது. இவர்களை பொறுத்த ஒரு மீனராசிக்காரங்க வாழ்நாள் முழுக்க தன் தாயாருக்கு சேவை செய்யணும். தாயாருக்கும் தன்னுடைய வாழ்க்கை துணைவருக்கும் சேவை செய்யும் போது அவளுடைய வாழ்க்கை பெரிதாக பாதிப்படுவதில்லை. மேக்சிமம் அவங்க வந்து நிறைய காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு விட்டு கொடுத்து போனாதான் மீனராசிக்காரர்களுடைய வாழ்க்கை என்பது, திருமண பந்தம் என்பது சிறப்பாகவே இருக்கும். அல்லது தீராத காதலும் மோகமும் தீரக்கூடியதாக இருக்கும். அப்படி இல்லைன்னா தேடிக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும், தீராமையே தான் இருக்கிற மாதிரி இருக்கும். இவர்களுடைய காதலும் மோகமும் தீராமல் தனித்தே இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால கொஞ்சம் ஒரு படி இறங்கி தன்னுடைய வாழ்க்கை துணைவருக்கும் தாயாருக்கும் தன்னுடைய சகோதரிக்கும் சேவை செய்யும் போது அவர்களை பார்த்துக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா லைஃப் வந்து ஸ்மூத்தாவே இருக்கும். அதுதான் இவங்களுக்கு முக்கியமா நான் சொல்லக்கூடிய சூட்சமோ. ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க, இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க. இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.